நூல்கோலை வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக தேங்காய்லாம் அரைச்சி விடாமல் ஒரு கூட்டு பார்க்கலாங்க. ஒரு 4 எலசான நூல்கோல் எடுத்திருக்கேன். தோல் எடுத்துட்டு ஓரளவுக்கு சாம்பாருக்கு நறுக்கிறத விட கொஞ்சம் பொடிசா நறுக்கிக்கலாங்க. 1 மணி நேரம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை ஊற வச்சாச்சு. அதை நம்ம முதல்ல வேக வச்சுக்கணும். கொஞ்சமாக தண்ணி விட்டு தனியாக வேக வச்சுக்கணும், கடலைப்பருப்பு மட்டும். 2 விசில் விட்டால் போகிறோம். இப்போ 2 விசில் விட்டதுக்கப்புறம் குழையாமலும் அதே சமயத்தில் நல்லா மலர்ந்து வெந்திருக்கு பாருங்கள். இது ஒன் பாட் ரெசிபியாகவே செய்யலாம். இப்போ வெந்த கடலைப்பருப்பை வேறொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெயில் கடுகு, ஜீரகம், கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஒரு ஆறுக்கு கருவேப்பிலை, இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வேணும்னா இந்த டைமில் நீங்கள் தாராளமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதக்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளி சேர்த்து ஒரு 30 செகண்டுக்கு அப்புறம் இப்போ பாருங்கள், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், அவ்வளோதாங்க. இதை சேர்த்து இதுவும் நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணணுங்க. பச்சை வாசனம் போகணும். இந்த பொடிகள்லாம் 1 நிமிஷம் நல்லா சிம் ஃப்ளேமில் வதக்கி எடுத்ததுக்கப்புறம் தோல் எடுத்துகிட்டு ஓரளவு மெல்லிஸாக நறுக்கியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் நறுக்கணும். அப்போ தான் ஒரு விசிலில் உங்களுக்கு இந்த கூட்டு ரெடி ஆகிடும். இதையும் சேர்த்து நூல்கோலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்தது நம்ம வேக வச்சுருக்கிற கடலைப்பருப்பு சேர்க்கணும். எதுக்காக நம்ம தனியாக வேக வைக்கிறோம் அப்படின்னா, தக்காளி ஒரு புளிப்புத்தன்மை இருக்கும். இது கூட நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பை சேர்த்தோம்னா ஒரு விசிலில் வேகாதுங்க. நூல்கோல் நல்லா வெந்துடும். கடலைப்பருப்பு சாப்பிட்றப்ப கடுக்குன்னு இருக்கும். அதுக்காக தான் தனியாக முதல்ல வேக வச்சுக்கணுன்னே. இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா கடலைப்பருப்பில் தண்ணி வடிக்காமலே சேர்த்துருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம வெயிட் போட்டு ஒரே ஒரு விசில் சிம் ஃப்ளேமில் வேக வச்சுடலாங்க. அந்த காய் வேகிற டைமில் 1 1/4 டீஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக பொடி பண்ணிட்டு வரணுங்க. அவ்வளோதாங்க. கூட்டு திக்காகணும்னு சொல்லிட்டு தேங்காய்லாம் அரைக்கணும்னு அவசியமே இல்லை. குக்கரில் வெயிட் போட்டு ஒரு விசில் விட்டு ஸ்டீம் போனப்புறம் பாருங்கள், நூல்கோல் நல்லா வெந்திருக்கு. இந்த கடலைப்பருப்பு இன்னும் நல்லாவே வெந்திருக்கு. அதே சமயத்தில் கடலைப்பருப்பு ரொம்ப கரைஞ்சும் போகக்கூடாது. இப்போ இதெல்லாம் ஒரு கூட்டு கன்சிஸ்டன்சிக்கு வரணுங்கிறதுக்கு தான் தேங்காய் அரைச்சி விடாமல் இந்த பொட்டுக்கல்லையே பொடி பண்ணி சேர்க்குறோம். பொட்டுக்கல்லையும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ஜாரில் ஒரு 2 டீஸ்பூன் தண்ணி விட்டு அதையும் சேர்த்துட்டு அடுப்பை பற்ற வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டோம்னா அந்த பொட்டுக்கல்லையும் நல்லா வெந்து ஒரு கூட்டு மாதிரி கிடைக்குங்க. நீங்கள் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம், சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நூல்கோல் போலவே நீங்கள் பூசணிக்காய், சௌச்சௌ, சுரக்காய் அந்த மாதிரி நீர்க்காய்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம். உடம்புக்கு நல்லது. கடைசியாக நம்ம கொத்தமல்லி தூவிட்டா ரொம்ப டேஸ்டான நூல்கோல் கடலைப்பருப்பு சேர்த்த கூட்டு ரெடிங்க. அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க. மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க.